இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நான் உனக்கு 2 மடங்கு நான் உனக்கு தருவேன், இரட்டத்தனையாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தரால் நமக்கு 2 மடங்கு பலனை கொடுக்கிறதுக்கு கர்த்தரால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, எனக்கு 1 மடங்கு கிடைச்சா போதும்னு நினைப்போம். 1 மடங்கு நான் இழந்தது எனக்கு கிடைச்சா போதும், நான் நஷ்டப்பட்டது எனக்கு கிடைச்சா போதும், நான் அந்த இடத்துல போட்டது எனக்கு கிடைச்சா போதும், அது வீணா போகாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. இல்ல, நீங்க உங்களுடைய கை விட்டு போனது மட்டுமல்ல, நான் உன்னை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 2 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நீங்க முடிக்கும் போது கர்த்தர் உங்க கையில 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறத நீங்க பார்ப்பீர்கள். நீங்க நினைத்தது ஒன்று, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறது இன்னொன்றை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமோதிக்கிறீர்களா? ஆனா அதுல ரொம்ப அழகா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, யோபுனுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையா